உடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அண்ணாமலையவண்ணா போற்றி, கண்ணாறு முதற் கடலே போற்றி. ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகமும் பெண்ணுருவானாய் போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. திரும்பும் திரும்பும். எல்லாம் வல்ல எங்கள் ஏகம்பப் பெருமானுடைய திருவடிகளை நான் மனமொழிமைகளால் வணங்கி, நாம் எழுந்தருளிருக்கின்ற மாகரல் திருத்தலத்தினுடைய ஈஸ்வரர் அவருடைய திருவடிகளையும் வணங்கி மகிழ்கின்றேன். அருள்வாக நமக்கெல்லாம் தொண்டைமண்டல ஆதீனத்தில் ஞானபீடத்தில் எழுந்தபடி அருளாசி வழங்குகின்ற ஸ்ரீ குருமகா சன்னிதானத்தின் திருவடி கமலங்களை நான் திசை நோக்கி மனமொழிமைகளால் அரங்கத்திலே காஞ்சிபுரத்தை சார்ந்த அமைப்பாளர்கள், திருமுறை அருட்பணி அறக்கட்டளை நிறுவனர், தெய்வத்தமிழ் மாமன்றம் நிறுவனர், இன்னும் மற்றிருக்கின்ற சிவனேய செல்வர்கள், தாய்மார்கள், திருவாசக முற்றோதல் குழுவினர் என்று திரண்டிருக்கின்ற இந்த மெய்யன்பர்களுக்கெல்லாம் என்னுடைய வணங்கணிந்த வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அடியேனுக்கு பணித்திருப்பது அறம் என்பதை பற்றித்தான். ஆனால் இரண்டு வகையாக நம்முடைய ஞானப்பிரகாசம் ஐயா உலகியல் அறம், அருளியல் அறம் என்று இரண்டாக பிரித்து கொடுத்திருக்கிறார். அது அவர் சைவ சித்தாந்தமும் திருமந்திரமும் அவர் தொடர்ந்து கேட்பதாலும் ஏற்பாடு செய்வதாலும் அமைந்திருக்கின்ற ஒரு தலைப்பு. அது கொஞ்சம் மாற்றி நாம் சிந்திக்கலாம். உலகியல் என்பது அறம், அருளியல் என்பது தவம் என்று நாம் அதை மாற்றிக்கொள்ளலாம். ஒரே கருத்து தான். தமிழில் அறம் என்ற ஒரு சொல் ஒரு அருமையான சொல். மூதறிஞர் ராஜாஜி அவர்கள் இந்த சொல்லை பற்றி சொன்ன பொழுது ரொம்ப நாளைக்கு முன்னாலேயே சொல்லியிருக்கிறார். தமிழிலே இருக்கின்ற இந்த அறம் என்ற சொல்லுக்கு இணையாக எந்த மொழியிலும் சொல் கிடையாது என்று சொல்லியிருக்கிறார். ஆங்கிலத்திலே கூட சேரிட்டி என்று வருகிறது, அது கூட தமிழுடைய அறம் என்ற பொருளை தரவில்லை என்று அவர் சொல்லியிருக்கிறார். தமிழ் இலக்கணம் படிக்கின்றவர்களுக்கு தெரியும். நம்முடைய அமர்நாத் இப்பொழுது தமிழ் பாடம் படிக்கிறார். இலக்கணம் முக்கியமானது. அந்த இலக்கணத்தில் தமிழ்ச்சொல் பகுபதம், பகாப்பதம் என்று இரண்டாக பிரிப்பாங்க. ஒரு சொல்லை பிரிக்கலாம், சில சொற்களை பிரிக்க முடியாது. பிரிக்க முடிகின்ற சொல்லெல்லாம் பகுபதம். இப்போ சொல்வான் என்று சொன்னால் அதை பிரிக்கலாம். ஆனால் சில சொற்களை சொல்ல முடியாது, பிரிக்க முடியாது. அதற்கு இலக்கண உரையாசிரியர்கள் எத்தனையோ எடுத்துக்காட்டு சொல்லலாம். இப்போ நிலம் என்று சொன்னால் கூட அது கூட பகாப்பதம், பிரிக்க முடியாத சொல் தான் அது. ஆனால் இலக்கண உரையாசிரியர்கள் பகாப்பதம் என்பதற்கு எடுத்துக்காட்டாக சொல்லுகின்ற சொல் அறம் என்ற சொல் தான். இந்த அறம் என்ற சொல்லை பிரிக்க முடியாது என்று சொற்களை நீங்கள் அறிகின்ற பொழுதே இலக்கணமாக பிரிக்கக்கூடிய சொல், பகுபடாத சொல் என்றெல்லாம் அறிந்து கொள்கிறோம். அது இலக்கணம். ஆனால் வாழ்க்கை இலக்கணத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் அதில் அறம் என்பது வேண்டும். முதல்ல சுவாமிகள் மகா சன்னிதானம் அவர்கள் இல்லறம், துறவறம் என்று இரண்டையும் அறமாக நாம் சொல்லியிருக்கிறோம். அதை அவர்கள் சொன்னார்கள். இல்லறத்திலே நம்மை போல் இருக்கின்றவர்கள் நிறைய பேர் இல்லறத்தில் இருக்கிறோம். இந்த பக்கம் பூரா எல்லாம் இல்லறத்தார் தான்.
துறவரத்தார் என்று பார்த்தீங்கன்னா ஒருத்தர் தான் இருக்கு ஒருத்தர் தான் இருக்கிறார். அப்போது அறம் செய்வது மிகவும் கஷ்டம்தான், அதை விட துறவரம் மிக கஷ்டம் இல்லையா? ஆனால் இரண்டையும் அறம் என்று நமக்கு சொல்லியிருக்கிறார்கள். பகாப்பதும் அறம் என்று சுவாமிகள் வரிசையாக என்னெல்லாம் அறம் என்று வரிசையாக சொன்னாங்க. அவங்க சொன்ன பொழுது கடுஞ்சொல் சொல்லக்கூடாது, அது அறம். இனிமையானவற்றை சொல்ல வேண்டும், அது அறம் என்றெல்லாம் சொல்லிக்கொண்டே இருந்த பொழுது அங்கே மேடையில் நிறைய பேர் பேசிகிட்டே இருந்தாங்க, நிறைய பேர் பேசினாங்க. அப்போ எனக்கு ஒரு நினைவு வந்தது. உளவியல் பேசினார் இல்லையா முகுந்தன், உளவியல் என்னன்னு சொன்னால், இனிமையாக பேசு, சுருக்கமாக பேசு, கடுஞ்சொல் சொல்லாதே, என்னென்ன சொல்லணுமோ வரிசையாக சொல்லிவிட்டு பேசாமலும் இரு என்று சொல்லியிருக்கிறாங்க. அதுவும் ஒரு அறம் என்றால், எவ்வளவோ பேசுகிறோம், உரை விளக்குகிறோம். ஞானம் என்றால் என்ன என்றால், மோனம் என்பதுதான் ஞான வரம்பு. நான் பேசிக்கொண்டே இருக்கின்ற வரையில் நமக்கு ஞானம் வராது. கந்தர் அனுபூதியிலே விளக்கமாக சொன்னது, சும்மா இரு, சொல்லற என்று ரெண்டும் சொல்லியிருக்கிறார். அது ஏன் சார் ரெண்டும் சொல்லணும், ஒன்று சொன்னால் போறாதா என்றால், சொல்லற என்பதுதான் முதல்ல பேசக்கூடாது என்று முதல்ல சொல்கிறார். வகுப்பறையிலே ஒரு ஆசிரியர் உள்ளே வந்தவுடனே பேசாமல் இருங்க, முதல்ல மாணவர்களே அமைதியாக, அவங்க பேசாமல் இருந்தால் தான் ஆசிரியர் பேச முடியும். எனவே சொல்லற என்பது ஞானத்தை காட்டுவதற்கு ஒரு வழி, பேச்சு இல்லாமல் இருப்பது. சும்மா இருன்னு ஏன் சொன்னார்னா, பேசாமல் இருந்துவிடலாம், மனம் சும்மா இருக்க. இந்த மனம் ரொம்ப அதிகமாக பரபரக்கும். எனவே மனத்தை நோக்கி சொன்னது சும்மா இரு என்று, மொழியை நோக்கி சொன்னது சொல்லறை என்று இரண்டையும் அருணகிரியார் சொல்லியிருக்கிறார். ஔவையார் ஞானம் எது என்றால் மோன வரம்புதான் ஞானம் என்கிறார். மனதை பற்றி சுருக்கமாக முதல்ல முகுந்தன் அவர்கள் சொன்னார்கள். உளவியல் என்று ஆரம்பித்தாங்க. ஒரு மருத்துவரிடத்தில் ஒருத்தன் போனானா, போய் அவன் என்ன கேட்டான், எனக்கு எதுவுமே நினைவு இருக்க மாட்டேந்தையா, படித்தா மறந்து போகுது, உடனே ஏதாவது கேட்டால் மறந்து போகுது, ரொம்ப பிரச்சனையாக இருக்குது அப்படின்ன உடனே அந்த மருத்துவர் கேட்டாராம், இந்த நோய் எவ்வளோ நாளாக இருக்குது அப்படின்னு கேட்டாராம். அவன் உடனே எந்த நோய் அப்படின்னு கேட்டான். அது அவன் வந்தரே மறந்து போச்சு. இந்த நோய் எவ்வளோ நாள் இருக்குன்னு சொன்னால், எந்த நோய் அப்படின்னு அவரே கேட்டானுமா. அது ஏன்னா அந்த மனம் இருக்கு இல்லையா, அது ஒரு விந்தையான ஒரு விஷயம். வேதங்களில் நாம் அப்படி சொல்கிறது கிடையாது. சைவ சித்தாந்தத்தில் வேதங்களில் பெருமான் 5 பூதங்களை படைத்தான், இறைவன் பிரம்மம் 5 பூதங்களை படைத்தான். அதற்கு பின்னால் எதை படைத்தான் என்றால் மனசை படைத்தான் என்று தான் சொல்கிறாங்க. மனம் என்பதுதான் அடங்காத ஒன்று, அதனால் அதை அறவழியிலே திருப்ப வேண்டும் என்றுதான் ஔவையார் அறம் செய்ய, விரும்பு என்பது மனத்தினுடைய தொழில், விருப்பம் என்பது மனத்தினுடைய தொழில். எனவே மனத்தை அறத்து பக்கம் நீ திருப்பிட்டீங்கன்னா பாதி வழி நம்ம கடந்த மாதிரி. மனம் போன போக்கெல்லாம் போக வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க. அப்போ எப்படி சார் போகிறது? மனம் போன போக்கெல்லாம் போக வேண்டும் என்றால் மனம் போகும், ஆனால் அதை தடை செய்வது எது என்றால் அறிவுதான். திருக்குறளை எவ்வளவோ சொல்லியிருக்கிறாங்க. அவர் கூட சொன்னார், மனம் தூய்மையாக என்ன வழி, மனசை தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டுமென்றால் என்ன வழி என்று முதல் கேள்வி. அது உபரிடத்தில் ஒரு கேள்வி கேட்கின்றார் குரு சீடனை பார்த்து, சுத்த மனம் என்றால் என்ன என்று கேட்கிறார். சுத்த மனம் என்றால் என்ன என்பதுதான் கேள்வி. அதற்கு விடை சொல்லுகின்ற மாணவன், நல்ல எண்ணம் இருந்தால் அது சுத்த மனம் என்று சொல்கிறாங்க. அது நியாயமான பதில் தான். நல்ல எண்ணம் இருந்தால் அது சுத்த மனம்தான். ஆனால் தத்துவத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொல்கிறார், நல்ல எண்ணம் இருந்தால் நல்ல மனம்தான், ஆனால் அதை விட ஒன்று,
எண்ணமே இல்லாமல் இருந்தால் அதுதான் சுத்த மனம் என்று சொல்கிறார். இதை புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டம். எண்ணமே இல்லாமல் எப்படி சார் இருக்கிறது என்றால், எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் வாழ்வது. அதுதான் நமக்கு எதிர்பார்ப்பு தான் நமக்கு ஏமாற்றத்தை தருகிறது. அதை எதிர்பார்ப்பது எது என்றால் மனம்தான் அதை எதிர்பார்க்கிறது. அந்த எதிர்பார்ப்பை மாற்ற வேண்டும் என்றுதான். எதையும் எதிர்பார்க்காமல் இருந்தால் உங்களுக்கு ஏமாற்றம் இல்லை. மனசில் இப்போ வெள்ளம் வந்தபொழுது எனக்கு எத்தனை பொன்னாடை போடுவாங்க நான் எண்ணிக்கொண்டு கொண்டு வந்திருந்தேன்னா எனக்கு ஏமாற்றமாக இருந்திருக்கும். ஏதோ வந்த ஏதோ ஒரு துண்டு போடுவாங்கன்னு நினச்சேன். நிறைய துண்டு பொன்னாடை போட்டிருக்காங்க. இப்போ ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இல்லையா? எதிர்பார்க்காமல் வர்ற பொழுது ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் மகிழ்ச்சி அடைகிறோம் இல்லையா? அப்படித்தான் மனசை பக்குவப்படுத்தணுமா. அதற்குத்தான் வள்ளுவர் என்ன சொன்னார்? புறந்தூய்மை நீரால் அமையும். தினந்தோறும் குளிக்கிறோம், உடம்பு சுத்தமாக வச்சுக்கணும்னு நினைக்கிறோம். ஆனால் உடம்பை காட்டிலும் மனம் உயர்ந்தது. அதை யாராவது சுத்தமாக வச்சுக்கிறோமா? வந்தவுடனே சிரித்தாங்களான்னு கேட்டார். நீங்கள் ஒருத்தர் பார்த்து சிரிச்சிங்களான்னு கேட்டார். அந்த எண்ணமே நமக்கு வரமாட்டேங்குது. அடுத்தவனை பாராட்டுவதோ, அடுத்தவனை பார்த்து மகிழ்வதோ, அவருடைய வளர்ச்சியை பார்த்து சந்தோஷப்படுவதோ நமக்கு கிடையாது. வெளிநாட்டில் அந்த வழக்கம் இருக்குது. அவங்க என்ன பண்ணுவாங்க, சாதாரணமாக ஒரு ஆஃபீஸில் நீங்கள் போனீங்கன்னா ஒருத்தர் வேலை செய்கிறார். அங்கே இன்னொருத்தரவங்க கூட வேலை செய்கிற பொழுது காலையில் பார்த்தனே குட் மார்னிங் சொல்லிவிட்டு, நல்லா இருக்குது இந்த ஷர்ட் அப்படின்வார். ஷர்ட்டு நல்லா இருக்குன்னுவார். ஒரு காம்ப்ளிமெண்ட் எடுத்த உடனே முதல்ல ஒரு காம்ப்ளிமெண்ட் கொடுத்தா அந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். சொல்ல நம்ம ஷர்ட்டை போட்டு நல்ல ஷர்ட்டை தான் என்று என்றாங்க இல்லையா? அந்த மாதிரி காம்ப்ளிமெண்ட் கொடுக்க வேண்டும் என்கிறார்கள். திருவிக்காவை பற்றி சொல்லுவாங்க. திருவிக்கா அடுத்தவங்களை பற்றி பேசுகிற பொழுது அவரிடத்தில் என்ன நல்லது இருக்கிறதோ அதைத்தான் சொல்லுவாரே தவிர தீங்காக இருக்கின்ற குணங்களை அவர் சொல்ல மாட்டார். ஏனென்றால் அது தீங்காக இருப்பது குணம் அல்லது குற்றம். அந்த குற்றத்தை சொல்லக்கூடாது. நன்மை நாடுவதுதான் குணம். எனவே அதை சொல்ல வேண்டும் என்றுதான் அறம் செய்ய விரும்பு என்று சொன்னார்கள். சுவாமிகள் திருமந்திரத்தில் எல்லாருக்கும் தெரிந்த அந்த மந்திரத்தை அவங்க சொன்னாங்க. உள்குறிப்பாக அதை பற்றி விளக்கியிருக்காங்க பல பேர். 5 வேள்வின்னு சொல்லுவாங்க. ஒருவர் செய்ய வேண்டிய வேள்வி 5 வேள்வி என்று வேதத்தில் விதிக்கப்படுகிறது. நமக்கும் ஆகமத்திலையும் சொல்லியிருக்காங்க, 5ன்னு சொல்லியிருக்காங்க. வேதத்தில் விதிக்கப்பட்டது என்ன என்றால் தேவயாகம், மானுடயாகம், பூதயாகம், பிதிரியாகம், இதெல்லாம் நமக்கு இன்னொன்று தேவயாகம் உண்டு. இதெல்லாம் நமக்கு வேதங்கள் விதிக்கப்படுவது. அந்த வேதங்களை போய் நம்மளால் படிக்க முடியாது, அது இன்னும் புரியாது. அதனால் திருமந்திரத்தில் அவர் என்ன செய்தார்? யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஒரு பச்சிலை என்று இறைவனுக்கு சொன்னார். முதல்ல இறைவனுக்கு நீங்கள் பச்சிலை போடுங்கள் என்று சொன்னது யாகத்தில் தேவயாகம் என்பார்கள். இறைவனை நோக்கி செய்கின்ற யாகம் அது தேவயாகம். அது யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஒரு பச்சிலை என்றார். யாவர்க்குமாம் உண்ணும்போது ஒரு கைப்பிடி நீங்கள் சாப்பிட்ற பொழுது ஒரு கைப்பிடி கொடுங்க என்றார். அது ஏறக்குறைய அடுத்தவருக்கு உணவு அளிப்பது போல, அன்னமளிப்பது போல, விருந்தோம்புதல் போல. எனவே அது மானுடையாகும் என்று சொல்கிறாங்க. 5 யாகத்தில் யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஒரு பச்சிலை என்பது தேவயாகம். உண்ணும்போது ஒரு கைப்பிடி என்பது மானுடையாகும். யாவர்க்குமாம் பசுவுக்கு ஒரு வாயுரை என்றால் அது இன்னொரு உயிர் அல்லவா? அந்த இன்னொரு உயிருக்கு நாம் உதவுகிறோம் அல்லவா? அது பூதயாகும் என்கிறார்கள். யாவர்க்குமாம் பிறர்க்கு இன்னுரை தானேன்னாங்க இல்லையா? அந்த கடுஞ்சொல் இல்லாமல் இனிமை எப்பொழுது வரும் என்றால் நன்றாக படித்தால்தான் வரும். படிக்காதவளுக்கு கடுஞ்சொல் நீங்காது. வள்ளுவர் ரொம்ப அழகாக ஒன்று சொல்கிறார். நமக்கு பெருமான் கொடுத்த ஒரு கருவி மொழி. மற்ற விலங்குகளுக்கோ மற்றதற்கோ அது பேசுன்னு சொல்ல முடியாது. பசு பேசுன்னு சொல்கிறது கிடையாது. பசு கத்தும், மயில் அகவும், குயில் கூவும் என்று அப்படி தான் சொல்கிறோமே தவிர ஏதாவது ஒன்று பேசுமா என்றால் பேசாது. கிளி வெட்டும் பேசும், ஆனால் சொல்லிக் கொடுத்தால் பேசும். ஆனால் அது கூட ஔவையார் சொல்கிறார், நீ சொல்லிக் கொடுத்தா பேசும், ஆனால் பூனையை பார்த்துடுச்சுன்னா பேசாது, கத்த ஆரம்பிச்சிடும். பேச்சு பேச்சு என்னும் பெரும் பூனை வந்தக்கால் கீச்சு கீச்சு என்னும் கிளினா சொந்த பாஷை அது, கீச்சு கீச்சுன்னு கத்துமா. எனவே நமக்குத்தான் பேச்சை கொடுத்துருக்குறாங்க. அந்த உள்ளே இருந்து வருகின்ற அந்த
வெளியே வருகின்ற வைகரி வாக்கு இனிமையாக இருக்க வேண்டும் என்று தான் வள்ளுவர் சொல்கிறார். அது இனிமையாக இருப்பதோ கடுமையாக இருப்பதோ நம்மகிட்ட தான் இருக்குது. நாம் கடுஞ்சொல் பேசுவதோ இனிய சொல் பேசுவதோ நம்மிடம்தான் இருக்கிறது. வள்ளுவர் சொன்ன குறள் எல்லாருக்கும் தெரிந்த குறள், இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று அப்படின்னார். அவர் சொன்ன உதாரணம் ரொம்ப அருமையான உதாரணம். பழம் இருக்கிற பொழுது யாருன்னா காய் சாப்பிடுவாங்களா என்று கேட்கிறார். இது அந்த குறும்பாக சில பேர் இந்த குறளுக்கு பதில் சொல்லுவாங்க. சில பேர் கனியும் சாப்பிடலாம் காயும் சாப்பிடலாம் இல்லையான்னு கேட்பாங்க. வாழைப்பழம் சாப்பிட்றோம், வாழைக்காய் சாப்பிட்றோம், மாம்பழம் சாப்பிட்றோம், மாங்காய் சாப்பிட்றோம். அப்போ கனி இருக்க காய் கவர்ந்துட்டுன்னா கனியும் தான் தேவை, காயும் தான் தேவை. எனவே வாழ்க்கையில் இனிமையும் தான் தேவை, கடுஞ்சொல்லும் தான் தேவை என்று நாம் அதை அப்படி சொல்ல அர்த்தப்படுத்திக்கலாம் இல்லையா? இப்படி அர்த்தப்படுத்துகிறாங்க. வள்ளுவர் தேவையான பொழுது கடுஞ்சொல் சொல் என்பது போல சொல்லுகிறார் என்று. எந்த சமயத்திலும் நாம் கடுஞ்சொல் சொல்லக்கூடாது, நம்மிடத்திலிருந்து கடுஞ்சொல் வரக்கூடாது. அழகாக முகுந்தன் சொன்னார், மனம் மொழி மெய் காய உடம்பு இந்த மூன்றும் குற்றமுடையது. மூன்றையும் சுத்தமாக வைத்துக்கணும், அப்போ தான் சுத்தமாக இருக்கும். இல்லை என்றால் எப்பொழுதுமே குற்றத்தின் பார்ப்படும் என்றுதான். மனத்தினுடைய குற்றம் என்ன என்றால் பொறாமை, அவா, வெகுளி, இதெல்லாம் மனசினுடைய குற்றம். மொழியினுடைய குற்றம் என்ன என்றால் 4 சொல்லுகிறார், வள்ளுவரே சொல்கிறார். முதல்ல சொன்னது பொய், மொழியினுடைய குற்றம் பொய். ரெண்டாவது புறம் கூறுதல், அடுத்தவனை பற்றி சொல்கிறது, அடுத்தவனுடைய குற்றத்தை அவன் இல்லாத போது சொல்கிறது. அவனுடைய குற்றத்தை இருக்கும்போது சொன்னால் அது புறம் கூறுதல் இல்லை, அவன் இல்லாத போது சொல்கிறது இல்லையா, அது புறம் கூறுதல். மூன்றாவது கடுஞ்சொல் சொல்கிறார். நான்காவது பயனில்லாத சொற்கள், வீணான சொற்களை பேசுதல். அப்போ மொழியினுடைய குற்றமாக 4 சொல்கிறார் இல்லையா? சொல்வதோடு அல்ல, இந்த 4ஐயும் அதிகாரப்படுத்தியிருக்கிறார். கடுஞ்சொல் சொல்லக்கூடாது என்றுதான் இனியவை கூறல் என்று ஒரு அதிகாரம், பொய் சொல்லக்கூடாது என்றுதான் வாய்மை என்ற அதிகாரம், அடுத்தவரை பற்றி குறை கூறக்கூடாது என்றுதான் புறங்கூறாமைன்னே சொல்லிட்டார். அதுக்கு புறங்கூறாமை என்றே வைத்திருக்கிறார். பயனில்லாத சொற்களை சொல்லி காலங்கடிக்காத என்று பயனில சொல்லாமை என்று 4 அதிகாரம் கொடுத்துருக்கிறாருன்னா பேச்சுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருக்கிறார். நாம் பேசுகிறோம் இல்லையா, பேச்சினால்தான், அதாவது கொட்டிவிட்ட வார்த்தையை அள்ள முடியாதுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அதுபோல் பேசிவிட்டால், தவறாக பேசிவிட்டால் அது எது போல என்றார், தீ சுடுவதை காட்டிலும் நாக்கினால் சுடுகின்ற வடுன்னார் வள்ளுவர். தீ சுட்டினால் கூட அந்த புண் ஆறிடும், நாவினால் சுட்டால் அது ஆடாதல்லவா, அதனால் நாவினால் சுற்ற வடு என்கிறார். அப்போ மொழிக்கு முக்கியத்துவம் தந்திருக்கிறார் என்று பார்க்கிறோம். உடம்பினாலே வருகின்ற குற்றம்தான் காமம், களவு போன்றவையெல்லாம் உடம்பினாலே வருகின்ற குற்றம். இந்த 3 குற்றத்தையும் நாம் நீங்க வேண்டும் என்றுதான் வள்ளுவர் அறத்துப்பால் என்பது அது அறநூல், பொருட்பால் என்பது அரசியல் நூல், ஒரே நூல் தான். ஆனால் ஒரே நூலில் அறநூலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அது அறத்துப்பால், அரசியல் நூலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அது பொருட்பால், அகப்பொருள் வாழ்க்கை அகப்பொருள் நூலாக பார்த்தீங்கன்னா அது காமத்துப்பால். ஒரே நூலில் அறம், பொருள், இன்பம் என்ற 3ஐயும் வைத்திருக்கிறார் என்று பார்க்கிறோம். அந்த இன்பத்திற்கு அடிப்படையாக இருப்பது பேச்சு அல்லவா, அதுதானே நம்ம சேர்க்கும். அவர் என்ன சொன்னார், இனிமையாக பேசுவதை விட கடுமையாக பேசினால் கனி இருக்க காய் கவர்ந்துன்னார். இப்போ சொன்னது போல அது வாழைக்காய் வாழைப்பழம் போல அல்லது. பரிமேலழகர் அழகாக அதற்கு உரை எழுதுகிறார். திருவள்ளுவர் இங்கே கனி என்று சொல்வது எது என்றால், நீண்ட நாள் வாழ்வதற்காக ஔவையாருக்கு அதியமான் கொடுத்த நெல்லிக்கனி போல என்று அதை நெல்லிக்கனி தான் சொல்கிறார். காய் என்று சொன்னால் நம்ம வாழைக்காய் கத்திரிக்காய் இல்லை அவர் சொல்கிறது. கொஞ்சம் சாப்பிட்டாலே உயிர் போகின்ற எட்டிக்காய் காஞ்சிரங்காய் என்று சொல்கிறார். கனி காய் என்பதற்கு பரிமேலழகர் நாம் சொல்கிற மாதிரி மாங்காய் சொல்லுறவர். கனி என்றால் நெல்லிக்கனி என்றால் நீண்ட நாள் வாழலாம், அதுபோல் இனிமையாக பேசினால் நீங்கள் நீண்ட நாள் வாழலாம்ன்றார் வள்ளுவர். கடுமையாக பேசினால் உங்களுடைய வார்த்தையினாலே உடம்பு நஞ்சாகிறது,
உடம்பு நஞ்சாகுதுடா. வள்ளுவர் சொல்கிறார் இல்லையா, கோபப்பட்டுட்டு அப்படியே கண்ணாடியில் போய் பாருங்கன்றார். கோபத்தோடு கண்ணாடியில் போய் பாருங்க, நம்ம முகத்தை நாமே பார்க்க முடியாது, அவ்வளோ விகாரமாக இருக்கும்ன்றார். நகையும் உவகையும் கொல்லும்ன்றார். அந்த சினம் நகையும் உவகையும் கொல்லும்ன்றார். அப்போ திருப்பி திருப்பி கடுஞ்சொல் சொன்னால் உடம்பு நஞ்சாகிறது. எனவே காஞ்சிரங்காய் போலன்னார். கற்பகத்தை சேர்ந்தோர்க்கு காஞ்சிரங்காய் இந்ததையல் முற்பவத்தில் செய்த வினை. அதுதான் அவர் சொன்னார். வினைன்னு சொல்கிற பொழுது அந்த வினைக்கடல் என்று சொன்னார். அந்த வினைக்கடல் சேராமல் இருப்பதற்கு எத்தனையோ வழிகள். அதில் முக்கியமான வழி இனிமையாக பேசுதல் என்பதை காஞ்சிபுரமாக இருப்பதாலே ஒரு செய்தி நாம் சொல்லலாம். அறநூல் என்கிற பொழுது அந்த அறம்னு சொல்லிட்டாங்க. அறம் என்று சொன்னால் நமக்கு 18 நூல்கள் அறநூல்கள் முதல்லே இருக்குது நமக்கு. அதை 18 கீழ்கணக்கு நூல்கள் என்று நாம் சொல்கிறோம். அது போதுமல்லவா? 10 பாட்டு இருக்குது, 8 தொகை இருக்கிறது இலக்கியங்கள். நீதி இலக்கியமாக அற இலக்கியமாக 18 கீழ்கணக்கு இருக்கிறது. அதில் வள்ளுவருடைய திருக்குறளும் சேர்ந்திருக்கிறது. அது போதுமல்லவா என்றால் போதாது. கிராமங்களில் ஏரி இருக்கும், பக்கத்தில் பார்த்தா ஏரியெலாம் இருக்கும். அதுக்கு கரை கட்டுவார்கள். ஏரி கரை மராமத்து என்று சொல்லி ஏறக்குறைய 2-3 ஆண்டுகளுக்கு ஒரு முறையாவது அந்த மராமத்து செய்வார்கள். அப்பொழுதுதான் கரை பலப்படும். இல்லை என்றால் கரை உடைந்து தண்ணீர் வெள்ளம் வீணாக போயிடும், தண்ணீர் வீணாக போயிடும், அல்லது ஊர் பாழாகும். அதுபோல சமுதாயம் என்ற இந்த குடும்பம் அல்லது ஊர் பாழ்படாமல் இருப்பதற்குத்தான் அவ்வப்பொழுது ஏரிக்கரை வைப்பது போல நீதி நூல்கள் வந்து கொண்டே இருக்கின்றன. இன்னும் கூட வருகின்றது. ஆத்திசூடி என்றால் ஔவையார் பாடியது மட்டுமல்ல, பாரதிதாசன் பாடியிருக்கிறார், பாரதியார் பாடியிருக்கிறார், வாசுப்பா மாணிக்கம் பாடியிருக்கார். ஆத்திசூடி தான் அவ்வளோ பேரும் பாடியிருக்கிறாங்க. அதுபோல் நீதி நூல்கள் என்று சொன்னால் 18 கீழ்கணக்கு விட்டுட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்முடைய குமரகுருபரர் நீதிநெறி விளக்கம் என்று பாடியிருக்கிறார். சிவப்பிரகாசர், காஞ்சியிலே வாழ்ந்த சிவப்பிரகாசர் நன்னெறி என்று பாடியிருக்கிறார். நீதி நூல் என்று ஒரு நூல் இருக்கிறது. நீதி நூலை பற்றி சொல்கிற பொழுது அதில் ஒரு அருமையான பாட்டு. எது அறம் என்பதற்கு ரொம்ப அழகாக சொல்கிறார். ஆண் என்றால் பெண்ணை பார்ப்பான், பெண் என்றால் ஆணை பார்ப்பான். அது இயல்பு, அதில் ஒன்றும் சந்தேகம் கிடையாது. ஆனால் அதற்கு கூட ஒரு வரையறை செய்தார்கள். என்ன செய்தார்கள்? கணவனை தவிர ஒரு பெண் மகிழ்ச்சியோடு ஆடவனை பார்க்கக்கூடாது. இது ஒரு முறை, நமக்கெல்லாம் ஒரு முறை. பெண்களுக்கு சொன்னது போலவே ஆண்களுக்கும் சொல்லியிருக்கிறார்கள். பெண்களுக்கு சொன்னதை அடிக்கடி எல்லாம் சொல்கிறோம். அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு என்று எல்லாரும் சொல்கிறோம். இந்த 4 ஆண்களுக்கும் சொல்லியிருக்கிறாங்க. அதை யாரும் நாம் சொல்கிறதே கிடையாது. ஏன்னா சொல்கிறவங்களாம் ஆண்களாக இருக்கிறதுனால அதை விட்டுடுவாங்க. அந்த 4 அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு போலவே ஆண்களுக்கு சொல்லப்பட்டது என்னன்னு சொன்னால் அறிவு, நிறை, ஓர்ப்பு, கடைப்பிடி. கேள்வியே பட்டிருக்க மாட்டோம். ஏன்னா சொன்னால் தானே இல்லையா? இலக்கணத்தில் இருக்குது, கலவையில் இருக்குது. அறிவு, நிறை என்றார் பாருங்க. நிறை என்றால் என்ன தெரியுங்களா? கற்புன்னு அர்த்தம். பெண்களுக்குத்தான் கற்பு கற்புன்னு நம்ம பேசுகிறோம். ஆனால் இலக்கணத்தில் ஆண்களுக்குத்தான் கற்பு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சேக்கிழார் எவ்வளவோ புதுமை செய்திருக்கிறார். நாட்டுப்படம் நகரப்படம் பாடுகிற பொழுது திருவாரூர் நகரம் எப்படி இருக்கிறது என்று சொன்னால் அங்கே சாதிகள் நெறியில் தப்பா. அந்தந்த குலத்தை சார்ந்தவர்கள் சரியாக வாழுகிறார்கள். சாதிகள் நெறியில் தப்பா, தனையரும் மனையில் தப்பார் என்கிறார். தனையர் என்றால் ஆண்மக்கள். ஆண்மக்கள் மனையறத்திலே தப்ப மாட்டாள் என்று சொன்னால் வேறொரு பெண்ணை எடுத்து பார்க்க மாட்டார்கள், கற்பிலே சிறந்தவர்கள் என்று ஆண் கற்பை பற்றி சேக்கிடார் சொல்லுகிறார். இலக்கணம் சொல்லுகிறது என்றால் பெண்களுக்குத்தான் கற்பு என்று இப்போ ஒதுக்கி வச்சுட்டோம் இல்லையா? அது முறையல்ல. அதனால் ஒரு பாட்டு, நீதியினுள்ள ஒரு பாட்டு இருக்கிறது. திருக்கோவையார் நம்ம அதிகம் ரொம்ப படிக்க மாட்டோம், படிச்சிருக்கிறோம், ஓரளவு படிச்சிருக்கிறோம். சதாசிவம் ஐயா அவர்கள் திருக்கோவையாரை நடத்தியிருக்கிறாங்க. நம்ம காஞ்சிபுரத்தில் நம்முடைய அறக்கட்டளை, சிவஞான அறக்கட்டளை நடத்தியிருக்கிறார்கள். திருக்கோவையாரில் ஒரு அருமையான பாட்டு. இலக்கணத்தை படிச்சிங்கன்னா அந்த காலத்தில் காதல் வாழ்க்கை தான் இருந்தது. அரேஞ்சு மேரேஜ் முதல்ல கிடையாது. அது அந்த காலம். விருப்பப்பட்ட ஒரு பெண்ணை விருப்பப்பட்ட ஆண் கல்யாணம் செய்து கொள்ளலாம். அதாவது காதலித்து கல்யாணம் செய்து கொள்ளலாம்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நாம் என்ன பண்ணுறோம்? காதலிக்கிறோம், யாரையோ கல்யாணம் பண்ணிக்கிறோம். அவங்க அந்த காலத்தில் அப்படி இல்லை. காதலித்து எந்த பெண்ணை காதலிக்கிறாங்களோ அவங்கள தான் கல்யாணம் பண்ணணும். அப்போ காதலில் இருக்கிற பொழுது அந்த கலவையில் மறைந்து ஒழுக வேண்டும் என்று
மற்றவர்களுக்கு தெரியாமல் இருக்கணும், அது களவியல். திருமணம் வந்தால் அது கற்பியல் என்று வருது. ஒருவேளை வீட்டில் ஒப்புக்கொள்ளவில்லை என்றால், ஏன்னா அந்த காலத்தில் கூட அதுபோல் தடை இருந்திருக்கிறது, அதாவது காதலுக்கு தடை இருந்திருக்கிறது. அதனால் என்ன செய்வார்களாம், சான்றோருடைய ஒப்புதல் படி அந்த பெண் அந்த ஆடவனோடு ஊரை விட்டு போயிடுவாள். ஊரை விட்டு போவதற்கு இன்றைக்கி ஓடிவிட்டான்னு இன்னும் சொல்கிறாங்க. இழுத்துக்கிட்டு ஓடிட்டா அது வேறு பேசணும், இப்படிலாம் பேசணும். அப்படிலாம் அந்த காலத்தில் சொல் கிடையாது, அருமையான சொல். என்ன சொல்கிறாங்க, உடன்போக்கு. என்ன அழகான வார்த்தை, உடன்போக்கு என்றால் அவங்க 2 பேருக்கும் உடன்பட்டு மனம் ஒருமித்து, காதல் இருவர் கருத்து ஒருமித்து போவதல்லவா. எனவே உடன்பட்டு போகிறார்கள், எனவே அது உடன்போக்கு. அந்த 2 பேரும் வருவாங்க, அவங்களுக்கு தேவையானவற்றை ஒரு ஊரை கடக்கிறாங்கன்னு சொன்னால், மாலை வந்து விட்டுதப்பா, உடன்போக்கு போகிறீங்களா, இரவு தங்கிப்போங்க, வழியில் போனால் அச்சமாக இருக்கும், எனவே தங்குங்கள் என்றெல்லாம் அவளுக்கு வசதிகள் செய்து கொடுத்துருக்கிறார்கள் காதலில் ஈடுபட்டவர்கள்னு பார்க்குறோம். அதை திருக்கோவையால் மாணிக்க வாசகர் பாடுறார். 2 பேர் அது மாதிரி ஒரு ஊரில் இருந்து, அதாவது இது மாகரல், உத்தரமேரு வச்சிங்களேன், உத்தரமேரூரிலிருந்து 2 ஒரு ஜோடி உடன்போக்கு இப்படி வராங்க. வருகின்ற பொழுது அந்த உத்தரமேரில் வளர்த்த பெண் அல்லவா, அந்த பெண் அவருடைய தாய் செவிலித்தாய்ன்னு சொல்லுவாங்க, வளர்ப்பு தாய். பெண்ணை காணுமே, எங்கே போனால் தெரியலையே என்று தேடிக்கொண்டு வருகிறாள். இவங்க கொஞ்சம் முன்னே வந்துட்டாங்க, ஆணும் பெண்ணுமாக திருமணம் செய்து கொள்வது வந்துட்டாங்க. வளர்த்த தாய் செவிலித்தாய் வருகிறாள், தேடிக்கொண்டே வருகிறாள். வருகிற பொழுது அதே போல் மாகரிலிருந்து ஒரு ஜோடி இப்படி போகுது, உத்தரமேரு நோக்கி போகுது. இங்கே அது மாதிரி உடன்பட்டு 2 பேர் போகிறாங்க. தொலைவில் பார்க்கிறார் அந்த செவிலித்தாய். பார்த்துட்டு, சரி உத்தரமேரு ஜோடி தான் போனது, திரும்பி வருதாங்க காட்டியும் மறுபடியும் என்று எதிர்பார்த்து கொண்டு நிற்கிறாள். அருகிலே வந்த பார்த்தா அது வேறு ஜோடி, வேறொரு ஆடவன், வேறொரு பெண். தான் தேடி வந்த வளர்த்த பெண் அல்ல, விரும்பிய ஆடவன் அல்ல என்று தெரிஞ்சுக்கிறா செவிலித்தாய். இருந்தாலும் கேட்போம், இப்படி தானே வராங்க, 2 பேர் இப்படி போனாங்களா, பார்க்கலாம் என்று கேட்கிறாங்க. அழகான பாட்டது. மீண்டார் என உவந்தேன் கண்டு நும்மை, இம்மேதகவே பூண்டார் இருவர் முன் போயினரே. என்னுடைய மகளும் அவள் விரும்பிய ஆடவனும் தான் திரும்பி வருகிறாள்னு நான் எண்ணினேன். ஆனால் நீங்கள் வேற யாராக இருக்கீங்க, இருந்தாலும் பரவாயில்ல, இதே மாதிரி 2 பேர் போனாங்களா, ஒரு ஆடவனும் ஒரு பெண்ணும் இப்படி போனாங்களா என்று கேட்குறாங்க. மீண்டார் என உவந்தேன் கண்டு நும்மை, இம்மேதகவே பூண்டார் இருவர் முன் போயினரே. புலியூர் என்று என்னை கேட்குறா, கேள்வி கேட்குறா அந்த அம்மா செவிலித்தாய். அதுக்கு அந்த ஆடவன் பதில் சொல்கிறான். ஆடவன் என்ன சொல்கிறான், புலியூர் என்று என்னை ஆண்டான் அறுவரை ஆளி அண்ணானை கண்டேன். புலியூர்னு சொன்னால் சிதம்பரம். சிதம்பரத்திலே அம்பலத்திலே ஆளுகிறார் நடராஜ பெருமான். அந்த நடராஜ பெருமானைப் போல அழகும் வலிமையும் வாய்ந்த ஒரு ஆண்மகனை நான் பார்த்தேன். ஆண்மகனை பார்த்தேன்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிறலையே அந்த காதலி, அவளை பார்த்து சொல்கிறா, புலியூர் என்று என்னை ஆண்டான் அறுவரை ஆளி அண்ணானை கண்டேன், அயலே தூண்டா விளக்கணையாய், என்னையோ அன்னை சொல்லியது, இன்னொன்று சொல்கிறாங்களே அது என்ன என்று கேட்கிறார். அப்படின்னா என்னென்னா பார்க்கலன்னு அர்த்தம். ஆடவனும் பெண்ணுமாக பக்கத்தில் போகிறாங்க. பெண் வருகிறாள் என்று அந்த பெண் யாரென்றே பார்க்கல அந்த ஆடவன். ஆடவன் ஆடவனைத்தான் பார்த்தான். அப்போ பெண் பெண்ணை பார்த்துருப்பாள் இல்லையா. எனவே நீ சொல்லு பதில், நீ பார்த்தியா பெண்ணே என்று பாட்டு முடிஞ்சு போகுது. என்ன தெரிகிறது என்றால், ஆடவருடைய கற்பும் பெண்களுடைய கற்புக்காக திருக்கோவையாலில் மாணிக்க வாசகர் இந்த பாடலை பாடுகிறார். இது ஒரு காலம், ஏறக்குறைய 4ஆம் நூற்றாண்டில் பாடப்பட்ட ஒரு அருமையான இலக்கியம். அதில் ஒரு நீதி நூலாக இந்த பாட்டு இருக்கிறது. ஆனால் இதே காலம் மாறுகிறது. 20ஆம் நூற்றாண்டிலே நீதி நூல் என்று ஒரு நூல் எழுதப்படுகிறது. மாயூரம் வேதநாயகம் பிள்ளை அதை எழுதுகிறார். அதில் ஒரு பாட்டு, இப்போ சொன்ன பாட்டை ஞாபகம் வச்சுங்க, நான் என்ன சொன்ன ஞாபகம் வச்சுங்க, அப்போ தான் இந்த பாட்டு உங்களுக்கு சரியாக புரியும். என்ன சொல்கிறான், தலைவன் பாடுறான், ஓவியர் நீல் சுவர் எழுதும் ஓவியத்தை கண்ணுருவான் தேவியை யாம் அழைத்திட. அந்த ஊரில் ஒரு கண்காட்சி நடக்குது. நிறைய ஓவியங்கள்லாம் வரைந்து, கண்காட்சி நிறைய இருக்குது, ஓவியங்கள்லாம் வரைந்திருக்கிறாங்க. அதையெல்லாம் பார்க்கலாமா என்று தன்னுடைய மனைவியை கூப்பிட்றான். ஓவியர் நீள் சுவர் எழுதும் ஓவியத்தை கண்ணுருவான் தேவியை யாம் அழைத்திட. அந்தம்மா என்ன பண்ணாங்களாம், பதில் சொல்கிறாங்க, ஆண் சித்திரமேல் யான் பாரேன். இப்போ எதுக்கு நாங்கள் போகிறது, அந்த சித்திரத்தில் ஆண் சித்திரமும் இருக்கும்
பெண் சித்திரமும் இருக்கும். நான் ஆண் சித்திரத்தை பார்க்க போகிறது கிடையாது. பெண் சித்திரத்தை தான் பார்க்கணும்னு சொல்லலாம் இல்லையா? ஆண் சித்திரமேல் நான் பாரேன், பெண் சித்திரமேல் நீர் பார்க்க மனம் பொறேன். நீ என்ன பண்ணுவ? அங்கே போய் ஓவியத்தில் பெண் ஓவியத்தை பார்த்து அப்படியே நிற்ப எனக்கு முன்னால், என்னை பக்கத்தில் வச்சுக்கிட்டு. இது நியாயமா? எனவே ஆண் சித்திரமேல் யான் பாரேன், அது கரெக்டாக சொல்லிட்டேன், நான் வரமாட்டேன். பெண் சித்திரமேல் நீர் பார்க்க யான் மனம் பொறேன். காவி விடி மங்கையவள் கற்பு வெற்பின் வற்புளதால் என்று பாட்ட முடிக்கிறார். பெண்களுடைய கற்பு மலை போன்றதல்லவா, ஓவியத்திலே கூட அடுத்த ஒரு ஆடவனை பார்ப்பது கிடையாது என்றால் அறம் என்பதைத்தான் சொல்கிறாங்க, கற்பு என்ற அறத்தை தான் சொல்கிறாங்க. எப்படியெல்லாம் ஒரு இலக்கிய நோக்கிலே அதை சொல்லியிருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். நேரம் அதிகம் இல்லை, 15 நிமிஷம் இருக்கிறது. தொல்காப்பியத்தில் ஒரு அருமையான தொடர், அந்த தொடருக்கு உரை எழுதுகிறார்கள் பல பேர். அதில் நச்சினார்க்கினே ரொம்ப அழகாக உரை எழுதுகிறார். அந்த வரியை முதல்ல நான் சொல்லிடுறேன். திருவள்ளுவர் கூட கோபிக்கின்ற இடங்கள் பல, அவர் கோபக்கூடான்னு சொல்கிறார், கடுஞ்சொல் கூடான்னு தான் சொல்கிறார். ஆனால் அவரே கடுஞ்சொல் சொல்லுவார். அது என்ன, அறம் நோக்கி சொல்லுகிறார். ஒருவன் இருப்பதை கொடுக்கணும். திருமுறைகளுக்கெல்லாம் நம்முடைய திருமுறைகளுக்கெல்லாம் என்ன சிறப்பு என்றால், திருமுறையில் பெருமானை பற்றியும் நிறைய பாடுவாங்க, சமுதாயத்தை பற்றியும் நிறைய பாடுவாங்க. சமுதாயத்தை பாடுற பொழுது ரொம்ப நாகரிகமாக சில பற்றி சொல்வாங்க. அப்பர் பெருமான் இறப்பவர்க்கு ஈய வைத்தார், ஈபவர்க்கு அருளும் வைத்தார், கரப்பவர் தங்கட்கு எல்லாம் கடு நரகங்கள் வைத்தார்னு பாடினார். இது அறம். இல்லாதவன் துன்பப்படுகிறான் என்றால் இருப்பவன் கொடுக்கணும். உனக்கு ஏன் வைத்திருக்கிறான் என்றால் செல்வத்தை நீ நல்வினை செய்திருக்கிறாய், எனவே உனக்கு செல்வத்தை வைத்திருக்கிறான். அவன் வறுமையில் இருக்கிறான் ஏனென்றால் அவன் தீவினை செய்திருக்கிறான், எனவே வறுமையில் இருக்கிறான் என்பதனால அவனை விட்டுவிடாதே, இருப்பதை கொடு என்றுதான் உன்னிடத்தில் வைத்திருக்கிறார் என்று இறப்பவர்க்கு ஈய வைத்தார். இறப்பவர்க்கு கொடுப்பதற்காக உன்னிடத்திலே செல்வத்தை வைத்தார், உனக்கு அருளும் வைத்திருக்கிறார் என்று பாடினார். சுந்தர பெருமான் திருப்புகலூரில் பாடுறார். பொன் கொடுத்தாச்சு இல்லையா, பெருமான் பொண்ணு கொடுத்தாச்சு. அவர் என்ன பாடுறார், இனிமேல் நீங்கள் பாட வேண்டும் என்று சொன்னால் பெருமானை பாடுங்கள், எந்தை புகழூர் பாடுமின் புலவீர்கள். ஏனென்றால் நாம் பாடி பாடி பார்த்து எவனும் கொடுக்கல் என்றதுக்கு ஒரு பாட்டு பாடுறார். கொடுக்கலாதானை பாரிகை என்று கூறினும் விடிக்கலாதானை வீமனே வில்லுக்கு விரல் விசையனே என்றும் கொடுக்கலாதானை பாரிகை என்று கூறினும் கொடுப்பார் இல்லை. எனவே என்ன பண்ணணும், எந்தை புகழூர் பாடுங்கள், பாடினால் உங்களுக்கு பொண்ணும் கிடைக்கும் மெய்ப்பொருளும் கிடைக்கும் என்று பாடுறார். 26 மகா சன்னிதானம் இந்த பாட்டுக்கு விளக்கம் கொடுப்பாங்க. சுந்தரர் பாட்டில் முதல்ல விடுக்கியலாதானை பீமனே வில்லுக்கு விசையன் என்று 2 சொல்கிறார். கொடுக்கியலாதானை பாரியேன்னு சொல்கிறார். மகா சன்னிதானம் என்ன சொல்லுவாங்க, 2 பேரும் அந்த வில்லுக்கு விசையனும் பீமன் வலிமை, கை வலிகள் வலிமையுடையவன், அவன் பீமன். 2 பேரும் பாரதத்தில் இருக்கிறவங்க, பீமனும் விசையனும் பாரத பாத்திரங்கள். கொடுக்கின்றவன் அந்த பாரதத்தில் யார் என்றால் கர்ணன் தானே கொடுக்குறான். பாரதியார் கூட கண்ணனோடு கொடை போயிற்று, கண்ணனோடு கொடை போயிற்று, கம்ப நாடுடன் கவிதை போயிற்றுன்றார். எனவே கர்ணன் தான் கொடைக்கு உடையவன். நமக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயந்தான், கவச குண்டங்களை எடுத்து கொடுத்தாலும் பார்க்கிறோம். அப்போ கொடுக்கலாதானை கர்ணனை என்று கூறியும் தானே பாடியிருக்கணும் சுந்தரர். கர்ணனேன்னு சொல்லாமல் பாரியேன்னு சொல்கிறார் என்று அவங்க ஒரு வினா எழுப்புவாங்க. அப்போல்லாம் நிறையா பேசுவாங்க. அதுக்கு அவங்க ஒன்று சொல்லுவாங்க, அவர் விளக்கம் கொடுப்பார். என்ன விளக்கம்னா வேற ஒன்று அவர் சொன்னது, கர்ணன் கொடை சிறந்த கொடை தான், ஆனால் கொடுத்த பொருளெல்லாம் துரியோதனுடைய பொருள், மோசமானவனுடைய பொருள் இது இல்லையா. மோசமானுடைய பொருளை நீங்கள் வாங்கி கொடுத்தீங்கன்னா அது என்ன ஆகும், புண்ணியம் அவனுக்கு போயிடும், அதை செய்த பாவம் உனக்கு வந்துடும். எப்படி சொல்கிறாங்க இது பார்த்தீங்களா? மோசமானுடைய செல்வம் உங்கள்கிட்ட வந்துச்சுன்னு சொன்னால் அந்த செல்வத்தை வைத்து நீங்கள் அறம் தான் செய்கிறீங்க. அறம் செய்தால் அந்த புண்ணியமெல்லாம் பொருளை உடையவனுக்கு போயிடும்.
அந்த பொருள் பாவ பொருள் அல்லவா, அது பாவம் உனக்கு வந்து சேரும்ன்றாங்க. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது அறத்தை பற்றி சொல்கிற பொழுதெல்லாம் இருக்குது. எனவே அவர் என்ன சொன்னார், கர்ணன் கொடுப்பதெல்லாம் துரியோதனுடைய செல்வம் அல்லவா, எனவே அது மட்டுமல்ல, அவையிலே அவன்தான் சொல்கிறான். மற்றவன்லாம் எல்லாம் மோசமானவன் தான், கௌரவம் எல்லாம் மோசமானவன் தான். கூட சேர்ந்த கர்ணன் தான் சொல்கிறான், திரௌபதியை பணையம் வைத்த பின்னால் துரியோதனை இழுத்து கொண்டு வருகிறான் இல்லையா, வருகின்ற பொழுது பீமன் என்ன சொல்கிறான், அவனுக்கே ஒரு எளிய இழி புத்தியோடு வந்து தொடை மேலே உட்காருன்றான். தொடை மேலே வந்து உட்காருன்னு கிண்டல் பண்ணுறான். அவ்வளோதான் அவன் சொல்கிறான். ஆனால் கர்ணன் என்ன பண்ணுறான், எல்லாருக்கும் கொடுக்கக்கூடியவன் தானே அவன். அவன் என்ன பண்ணுறான், மார்பிலே துணியை தாங்கும் வழக்கம் கீழ் அடியார்க்கு இல்லை. ஏன்னா பாண்டவர்கள் அத்தனை பேர் மேலாடை போட்டுக்குவாங்க. அந்த காலத்தில் ஷர்ட்டு கிடையாது, மேலாடை போட்டுக்கொள்வார்கள். மேலாடை என்பது ஒரு உயர்ந்த ஆடம்பரமாக இருக்கின்ற ஒரு அந்தஸ்து. அது இப்போலாம் அடிமைதானே, பாண்டவர்கள் அரசர்கள் அவர்கள் அடிமை அல்லவா. மார்பிலே துணியை தாங்கும் வழக்கம் கீழ் அடியார்க்கு இல்லை. யாரடா பணியாள் வாராய் சீரையும் களைவாய். போட்டுக்கிற அந்த அங்கவசரக்கிலே உத்தரையும் சீரையும் களைவாய் தையல் சேலையும் களைவாய்னா அவன் தான் சொன்னான். அவன் தான் சொல்கிறான், இவ்வளவு மோசமானவன் அல்லவா, எனவே அவனை போய் பாடுவாரா சுந்தரர் என்று தான் மகாசன்னிதான அவர்கள் இப்படி சொல்லுவாங்க. ஏன் இந்த இடத்துல பாரியை சொன்னார் என்று அது சரியான விளக்கம்தான். இன்னொரு குறிப்பும் அதில் இருக்கிறது. பீமன் அர்ஜுனன் 2 பேரும் சிறந்த சிவனடியார்கள். ஏன்னா பாண்டவர்கள் சிவனடியார்கள் நமக்கு தெரியும். நமக்கு பல பெருமானுக்குள்ள பல பெயர்களில் பீமன் வாயுவிலே கலந்திருந்தால், பெருமான் வாயுவிலே கலந்திருந்தால் அவனை பீமன் சொல்லணும். நிலத்திலே கலந்திருந்தால் பவன், நீரிலே கலந்திருந்தால் சர்வன், நெருப்பிலே கலந்திருக்கிறான் பெருமான் என்று சொன்னால் அவன் ருத்ரன், வாயுவிலே கலந்திருக்கிறான் என்றால் பீமன், ஆகாயத்திலே கலந்திருக்கிறான் என்று சொன்னால் ஈசானன், ஞாயிற்றிலே கலந்திருக்கிறான் என்றால் உக்கிரன், திங்களிலே கலந்திருக்கிறான் என்று சொன்னால் சோமன், உயிரிலே கலந்திருக்கிறான் என்றால் அவன் பசுபதி என்று 8 பெயர் நாம் சொல்கிறோம். அதில் பீமன் என்று பெயர் வாயுவிலே கலந்தது, அது பெருமானுக்குள்ள பெயர். எனவே பீமன் அவன் பற்றுடையவன். வில்லுக்கு விஜயனை பற்றி சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. பார்த்தற்கு பாசவன் அருள் செய்தவன் பத்தருளின்னு நாமெல்லாம் நிறைய திருமுறைகளில் அர்ஜுனனை பாடுகிறோம். எனவே 2 பேரும் சிறந்த அடியார்கள் என்பதனால பீமனையும் சொன்னார், அர்ஜுனையும் சொன்னார். கர்ணனை ஏன் சொல்லலைன்னா, அவன் ஒன்றும் அவ்வளோ பெரிய ஆள் கிடையாது. அவர் சொன்னதெல்லாம் பாரதத்தை பாத்திரம் மட்டுமல்ல, இறைவனுடைய அடியார்கள் என்பதால் அந்த 2 பேரை சொன்னார். 3வது வாழ்கின்ற அடியார், அது இதிகாசத்தில் 2 பேரை சொன்னார். தமிழ்நாட்டில் வாழ்ந்த அடியாராக இருந்தவர், சங்க காலத்தில் வாழ்ந்தவர் பாரி. பாரி சிறந்த சிவபக்தர். ஏன்னா அவருடைய அவைக்கள புலவர் கபிலர். அதனால் பாட்டில் சொல்கிற பொழுது பாரி ஒருவரும் அல்லன் மாறியும் உண்டு இன்று உலகு புறப்பதுவே என்றும், கடவுள் நல்லவும் அல்ல தீயவும் அல்ல, குவியினர் புல்லில் எருக்கமாயினும் கடவுள் பேணேம் என்ன அங்கு அதாவது பெருமானுக்கு வாசனை இல்லாத எருக்கம்பு கூட அவன் சூடுகிறான். அதுபோல் பாரிக்கு நீங்கள் அர்த்தமில்லாத பாட்டை பாடினாலும் கூட பொருள் தருவான் என்று இறைவனோடு ஒப்பிட்டு பாடுகிறார் கபிலர் பாரியை. அந்த அளவுக்கு சிறந்த பற்றுடையவன் அல்லவா. அதனால் கொடுக்கலாதானை பாரியே என்று கூறினும் சொல்லி அந்த 3 பேரும் சிவனடியால் என்ற ஒரு அடிப்படையில் தான் சுந்தர பெருமான் சொல்லியிருக்கிறார் பார்க்கிறோம். எனவே இதெல்லாம் மேற்கோள் காட்டி அறம் செய்ய வேண்டும் என்று நிறைய சொல்லியிருக்கிறார்கள். தொல்காப்பியத்தில் வருகின்றது. வள்ளுவருக்கு கோபம்னு சொன்னோம் இல்லையா, என்ன கோபம், எத்தனையோ இடத்துல கோபப்படுறார். ஒரு குறள் சொல்கிறார், இல்லாதவனுக்கு ஒருத்தன் இருக்குன்னு கொடுக்குறான். கொடுக்குறவனை இவன் போய் என்ன சொல்லுவான், ஐயா தனக்கு மிஞ்சி தாங்க தானம் தருமம் வச்சுங்க சார், என்ன அப்படி வாரி வாரி இறக்குறீங்க என்று அவன் சொத்தை தானே கொடுக்குறான், இவன் சொத்தியாக கொடுக்குறான். கொடுக்காத ஒரு எண்ணம் உடையவன் கொடுக்கின்றவனை தடுப்பான். இன்றைக்கும் பார்க்குறோம், இன்றைக்கி நம்ம பார்க்குறோம். கொடுங்க, அளவாக கொடுங்க என்று சொல்கிறான். கொடுக்கின்றதுக்கு அளவு கிடையாது. இப்போ வாழ்ந்த எம்ஜிஆரை பற்றி எப்படி தானே பாடினான், நான் அளவோடு ரசிப்பவன் எதையும் அளவின்றி கொடுப்பவன் பாடினான்னு சொல்கிறாங்க இல்லையா. அதுபோல் அளவில்லாமல் கொடுப்பது தான் கொடை என்பது அர்த்தம். அதனால் கொடுப்பது அழுக்கறுப்பான் சுற்றம்னர் வள்ளுவர் சொன்ன குறள். கொடுப்பது அழுக்கறுப்பான் சுற்றம், உடுப்பதும் உண்பதும் இன்றி கெடும்னர். எவ்வளோ கோவப்படுறாருன்னா, கொடுக்கின்றவனை தடுக்கிறான ஒருத்தன், அவனை பற்றி சொல்லலை அவர். கொடுப்பது அழுக்கறுப்பானுடைய சுற்றம்னர். அவனுடைய சுற்றம் இருக்கலையா உறவு, அந்த உறவினர்கள் எல்லாம் உடுப்பும் இல்லாமல் உடையும் இல்லாமல்
சாப்பிடவும் இல்லாமல் வறுமையிலே வாடுவார்கள் என்று சொன்னார். பரிமேலழகர் பார்க்கிறார், கொடுப்பது அழுக்கு இருக்கிறான்னு அவனை தானே சொல்லியிருக்கணும். அவன் சுற்றத்தை ஏன் சொல்கிறார் வள்ளுவர் என்றால், சுற்றமே இப்படி உணவும் இல்லாமல் உடைவு இல்லாமல் அழியும் என்றால் இவன் கேடு சொல்லாமை பெறப்பட்டதுன்னார். நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது, அவன் அதோட மோசமாக போவான் என்றால் இவன் கேடு சொல்லாமை பெறப்பட்டது என்று வள்ளுவர் சொல்ல வாயில் சொல்ல அது சொல்ல முடியாதப்பா, அவ்வளோ மோசமாக போயிடுவான் என்று வருது இல்லையா? எனவே அறம் செய்யுங்கள். செய்ய முடியவில்லை என்றால் நீங்கள் என்ன பண்ணணும்? அறம் செய்கின்றவர்களை தடுக்காதீர்கள். அதுதான் சொன்னார் சங்க இலக்கியத்தில், நல்லது செய்தல் ஆற்றீராயினும் அல்லது செய்தல் ஓம்புமின். உங்களால் அறம் செய்ய முடியவில்லையா, பரவாயில்ல விட்டுருங்க, தீமை செய்யாதீங்க, பாவம் செய்யாதீங்க என்று தான் புறநானூற்றில் நமக்கு வழிவகுத்திருக்கிறார்கள். ஆனால் வள்ளுவர் அதை மாற்றுகிறார். நமக்கு முடியாது, சித்தாந்தமும் தான் சொல்லுது. சித்தாந்தமும் திருக்குறள் என்ன சொல்கிறது என்றால், செய்ய முடிந்தவற்றை நீங்கள் செய்ய வேண்டும். அப்புறம் செய்வன என்றால் விதித்தன. திருவள்ளுவர் அறமாவது யாது, அறம் என்றால் என்ன என்பதற்கு பரிமேழகர் அறமாவது மனு முதலிய நூல்கின்றார். அது நமக்கு உடன்பாடு இல்லை, இருக்கட்டும். மனுசாஸ்திரங்கள் சொல்லப்பட்ட விதித்தன செய்தலும் விலக்கியன ஒழிதலும் என்று சொல்கிறார். என்ன உனக்கு விதிக்கப்பட்டிருக்கிறதோ அதை நீ செய்யணும். இப்போ அறம் செய்ய விரும்பு, ஆறுவது சினம் சொல்கிறார் இல்லையா? அதுபோல் விதிக்கப்படுவது விலக்குதல் இருக்கு இல்லையா? ஈவது விலக்கேல் என்று சொல்கிறார் இல்லையா? அதை விளக்கிறார். அப்போ விதித்தனை செய்ய வேண்டும், விலக்கின ஒழிய வேண்டும். நாம் என்ன பண்ணுறோம்? விதித்தனை செய்யாவிட்டால் கூட பரவாயில்ல, விலக்கின ஒழிய வேண்டும் என்று தான் சங்க இலக்கியமே சொல்லுது. நல்லது செய்தல் ஆற்றீராயினும் அல்லது செய்தல் ஓம்புமின் என்றால் விலக்கியன ஒழிந்தால் போதும், விதித்தனை செய்ய வேண்டிய அவசியமில்லை என்று தான் நமக்கு ஒரு சமாதானப்படுத்துகிறாங்க. திருவள்ளுவர் அப்படி சமாதானப்படலை, சித்தாந்தமும் சமாதானப்படலை. செய்ய வேண்டியதை செய்ய வேண்டும். அந்த கடமையை செய்யவில்லை என்றால் உன்னை பாவம் சேரும். திருவள்ளுவர் சொல்கிறது, செய்தக்க அல்ல செய்யக்கெடும், செய்தக்க செய்யாமையானும் கெடும்னார். செய்ய வேண்டியதை செய்தால் நல்லது, செய்யக்கூடாத செய்தால் எப்படி கெட்டு போவாயோ அதுபோல் செய்ய வேண்டியதை செய்யவில்லை என்றாலும் கெட்டு போவாய். செய்தக்க அல்ல செய்யக்கெடும், செய்தக்க செய்யாமையானும் கெடும்ன்றது குறள். சித்தாந்தம் என்ன சொல்கிறது என்றால், செய்யாதவற்றை, ஒரு செய்ய வேண்டிய ஒரு கடமையை, ஒரு அறத்தை நீ செய்யவில்லை என்றால் உனக்கு பாவம் சேரும். அது எதுபோல என்றால், உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஒரு நாள் பூசைன்னு வைத்துக்கொள்ளுங்களேன், வழிபாடு நாம் செய்யணும். வழிபாடு செய்ய முடியாமல் உடல் நோய் மற்ற சூழல் வந்தால் தப்பு கிடையாது. சோம்பேறித்தனத்தினால் சில பேர் ஒரு நாள் தினம்தான் செய்கிறோமே, இன்றைக்கி கொஞ்சம் ஓய்வு கொடுத்துருவோம் பெருமானுக்கு என்று சில பேர் ஒரு நாள் தள்ளிடுவாங்க. சோம்பேறித்தனத்தினாலே அந்த பூசையை செய்யாமல் போனால் அது பாவம். இப்போ நாம் என்ன கேட்குறோம்? பூஜை செய்தால் புண்ணியம். நான் பூஜை செய்யலை, எனக்கு எப்படி பாவம் வரும்? நான் தான் ஒன்றுமே செய்யலையே. பூஜையை கெடுத்தால் பரவாயில்ல, பூஜை செய்யாதீங்கன்னு சொன்னால் பரவாயில்ல. நான் செய்யலை, நான் செய்து கொண்டே இருக்கிறேன், அது புண்ணியம். செய்யவில்லை, எனக்கு எப்படி பாவம் வரும் என்று ஒரு கேள்வி வருகின்றது. இதெல்லாம் ரொம்ப ஆழமாக பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்க. பிறன்மனை நயவாமை என்ற ஒரு குறளில், ஒரு அதிகாரத்தில் ஒரு குறள் சொல்கிறார். என்ன சொல்கிறார்? பிறன்மனை நோக்காத பேராண்மை அரண் ஒன்றோ ஆன்ற ஒழுக்குன்றார். திருவள்ளுவர் என்ன சொல்கிறார்? பிறன்மனையை, அடுத்தவருடைய மனைவை ஏறிட்டு பார்க்காமல் உட்கொள்ளாதென்றார். பார்த்தல் என்றால் மனசிலே வைத்துக் கொள்ளுதல். ராவணனைப் போல சீதை எப்படி வைத்திருந்தானோ அது போல பிறன்மனை நோக்காமை அது பேராண்மை என்றார். காந்தி என்ன சொன்னார்? உன்னை ஒருவன் அடிக்கிறானா திருப்பி உடனே அடி, அது ஆண்மை. ஆனால் ஒருத்தன் அடிக்கிறானா மன்னித்து விடு, அது பேராண்மை என்றார். ஆண்மை முக்கியமா பேராண்மை முக்கியமா என்றால் வள்ளுவர் அப்படி தான் சொல்கிறார். அடுத்த ஒரு பெண்ணை பார்ப்பது ஆண்மையாக இருக்கலாம், ஆனால் அடுத்த பெண்ணை ஏறிட்டு பார்க்காமை என்பது பேராண்மை என்றார். பேராண்மைன்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறார்? அறம் மட்டுமல்ல, அறம் ஒன்றோ அது அறம்தானா, ஆன்ற ஒழுக்குன்றார். அது ஒழுக்கமும் அதுதான் என்று சொல்கிறார். இதுக்கு என்ன அழகாக எழுதுகிறார் பரிமேலழகர்? அறம் என்றால் செய்யணும். அவையார் சொன்னது போல அறத்தை செய்யணும். ஒல்லும் வகையால் அறவினை ஓவாரே செல்லும் வாயெல்லாம் செயல்னு சொன்னார். செய்தது தான் அறம்னார். ஒழுக்கம் என்றால் ஒழுங்காக இருக்கணும். ஒழுக்கம் உடைமை என்றால் ஒழுங்காக நடத்தை, பிஹேவியர் நடக்கணும் இல்லையா? அப்படி இருக்கணும். அது ரெண்டும் நடந்தால்தான் முடியும். அறத்தை செய்தால்தான் அறம், ஒழுக்கமாக இருந்தால்தான் ஒழுக்கம். இங்கே என்ன சொல்கிறது தெரியுங்களா? செய்தற்குரிய அறமும்
ஒழுக்கமும் இவை செய்யாதாலே பெறப்படுகிறதுன்னார். எது செய்யாத? பிறன்மனை நோக்காது செய்யாது தானே. பிறன்மனை நோக்காது என்பது செயல் இல்லை, செயல் கிடையாது. அந்த நோக்காமல் இருந்தாலே நோக்கினால் அவனும் பாவம், நோக்காமல் போனால் ஆனால் அறம் செய்யணும், ஒழுக்கம் செய்யணும். இது அப்படி இல்லை. இந்த தவறை நீ செய்யாமல் இருந்தாலே செய்தற்குரிய அறனும் வருதற்குரிய ஒழுக்கமும் இதனாலே பெறப்படும் என்று அவர் சொல்கிறார். அதனால் அழுக்காறு என்பது எவ்வளோ மோசமானது என்பதை வள்ளுவர் பல இடங்களில் சொல்கிறார். தொல்காப்பியத்தில் ஒரு வரி, கொடுப்போர் ஏத்தலும் கொடார் படித்தலும் என்று ஒரு வரி வருது. கொடுத்தால் பாராட்டு உங்களுக்கு, கொடுக்கவில்லை என்றால் நாம் சொல்கிறது இப்போ என்ன சொல்கிறோம், கொடுக்கவில்லை விட்டுருங்க, அவனை திட்டாதீங்கன்னு சொல்கிறோம். ஆனால் தொல்காப்பியத்தில் என்ன வருது என்றால், கொடுத்தால் அவளை ஏற்றுங்கள், பாராட்டுங்கள், கொடுக்கவில்லை என்றால் அவளை பழியுங்கள், வசை மாறி புரியுங்கள்ன்றார். ஏன்னா அப்படி வந்துருக்குது. புலவர்கள் ஏதோ கம்பனுக்கும் சோழனுக்கும் ஏதோ கருத்து வேறுபாடாம், இல்லை கற்பனை தான், நடந்ததல்ல கற்பனை. அவர் என்ன பண்ணாராம், என்னை விட்டால் எங்கடா போகணும்னு கேட்டாராம். சோழமன் என்ன சொன்னால், சோழ நாட்டை விட்டு போனால் கம்பனே உனக்கு எங்கே சோறு என்று சொன்ன உடனே அவர் கோபம் வந்துடுச்சான். மன்னவனும் நீயோ, வளநாடு உன்னதோ, உன்னை அறிந்தோ தமிழை ஓதினேன், என்னை விரைந்தேற்றுக் கொள்ளாத வேந்து உண்டோ குரங்கேற்றுக் கொள்ளாத கொம்பு போடா அப்படின்ட்டு போயிட்டாராம். இல்லையா, குரங்கு எங்கே போனாலும் எத்தையோ கொம்பு இருக்குடா உனக்கா என்று சொன்னால் ஒரு பாட்டு இருக்குது என்றால், புலவர்கள் கொடுத்தால் போற்றினும் ஒரு மன்னம் பாடுறான், போற்றினும் போற்றுவர், பொருள் கொடாவிடில் புலவர்கள் தூற்றினும் தூற்றுவர்னார். எனவே கொடாரை பழிப்பது என்பது தொல்காப்பியத்தில் பெறுகிறது அல்லவா. இது கொஞ்சம் பார்த்தா நம்முடைய அறம் மாதிரி தெரியல. ஏன்னா வள்ளுவர் இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நானும் நன்னயம் செய்யணும்னு சொல்கிறார். இது மாதிரி திட்டுறதோ அடிக்கிறதோ கூடாதுன்னு சொல்கிறோம். ஆனால் தொல்காப்பியத்தில் அப்படி இருக்குது என்றால் உரையாசிரியர் பார்க்குறாங்க, ரொம்ப அழகாக உரை எழுதுகிறாங்க. கொடுப்போரை ஏற்றுவதற்கு ஏன் ஏற்றுகிறோம், கொடாரை ஏன் பழிக்கிறோம் என்றால், கொடுப்பவனுக்கு புகழ் வருகின்றனல்லவா. ஓ, கொடுத்தால் புகழ் வருமோ, பாடுவார்களா புலவர்கள், மக்கள் விரும்புவார்களா என்று தெரிந்து கொள்வதற்காக அந்த கொடாரை பழிக்க வேண்டும். கொடாரை பழித்தால் கொடுப்பவனை பார்த்து கொடாதவர் திருந்த வேண்டும் அல்லவா, அதற்காக பழிக்க வேண்டும் என்று நச்சினாருக்கிடையே அந்த தொல்காப்பியத்திற்கு ஒரு சமாதானம் காணுகிறார் என்று பார்க்கிறோம். அதனால் மனம் மொழி மெய் மூன்றினாலே நாம் அறம் செய்ய வேண்டும் என்பதுதான் உலகியல் அறம்தான். 5 நிமிடம் தான் இருக்குது. அருளியல் அறம் சொன்னதுனால ஒரு வார்த்தை சொல்கிறேன். காஞ்சிபுரம் அப்பா அழகாக உரை எழுதியிருக்கிறாங்க, கட்டுரை எழுதியிருக்கிறாங்க. காஞ்சிபுரத்திலே ஏகம்ப பெருமான் அவரை வழிபட்டது யார் என்றால், ஆகம கருத்துக்களெல்லாம் கேட்ட பின்னால் அம்மை வந்து பூசித்தாள் என்று பார்க்கிறோம். அதோடு அவங்க போயிருக்கலாம் இல்லையா. கூப்பிட்றாரு பெருமான், இல்லை இல்லை நான் இங்கேயே தங்கிடுறேன், காஞ்சிபுரத்திலேயே ஒரு காமகோடி பீடம் நாங்கள் தங்கிடுறேன் என்று சொல்லி காமகோடி பீடத்தில் அவங்க தங்குறாங்க. தங்கிட்டு என்ன செய்தார்கள் என்று சொன்னால், முப்பத்தி ரெண்டு அறங்களை செய்தார்னு சொல்கிறோம். அப்பா எழுதுகிறாங்க கட்டுரையில், இன்றைக்கி சொன்னது தான் ஞானப்பா இல்லையா. அதாவது உலகியல் அறம், அப்புறம் அருளியல் அறம் என்று சொன்னார் இல்லையா. உமையம்மை காஞ்சி ஏகாம்பரத்திலே அவர் செய்தது அருளியல் அறம். அருளியல் செய்த வழிபாட்டை செய்து காட்டுறாங்க. அது அருளியலாக நீங்கள் வழிபட வேண்டும் என்றால் ஆகமங்கள்லாம், வேதம் எல்லாம் அறத்தை சொல்லும், ஆகமம் வழிபாட்டை சொல்லும். எனவே சொல்கிறாங்க, இன்றைக்கு அறம் என்றால் சட்டம், இன்றைக்கி சொல்கிற சட்டம் அதுதான் அறமா. இன்றைக்கி அறம்னு சொல்கிறது கிடையாது, யாரும் சட்டம்னு சொல்கிறோம். அறம் என்றாலும் சட்டம் என்றாலும் நீதி என்றாலும் ஒன்றுதான் என்று எழுதுகிறாங்க. வேறுபாடு கிடையாது. காலப்போக்கில் மாறி இருக்கிறது. சட்ட என்ற ஒரு சொல் திருவாசகத்தோடு வரும். சட்டை என்பது சிவஞான பொருளை வரும். சட்டை என்ற சொல்லை பற்றி விளக்கம் எழுதுகிறாங்க சிவஞான சுவாமிகள். சட்டை என்பது செப்பப்பொருள், செம்மையாக இருக்கிற செப்பப்பொருட்டாயதோர் இழிவழக்கான சொல்கிறார். இன்றைக்கு இழிவழக்காயிற்றிருந்தார், சட்டம்னு மாறி போச்சு இல்லையா, அது இழிவழக்குன்றார். சட்டை என்பதுதான் சரியான சொல். சட்ட என்பதுதான் சரியான சொல். காலப்போக்கில் சட்டம் என்று மாறிட்டு இல்லையா, அது இழிவழக்குன்னு சொல்கிறார். ஆனால் எதுக்கு என்றால் நாம் செம்மையாக இருப்பதற்குத்தான் சட்டம். அது என்ன சொல்கிறாங்க, அறம் என்று சொன்னால் அறநூல்கள் எல்லாம் கனிந்து உரைக்கும், சட்டம் என்றால் கடிந்து உரைக்கும். இதுக்கு இனிமையாக சொல்லும், இது தண்டனை கொடுக்கும். இங்கே அறத்திலே நீங்கள் பிறந்தால்
உங்களுக்கு வினை வந்து சேரும். இங்கே சட்டத்திலே நீங்கள் பிறந்தால் உங்களுக்கு தண்டனை வந்து சேரும். இங்கே அறம் என்று சொன்னால் அது வலியுறுத்தும், சட்டம் என்று சொன்னால் அச்சுறுத்தும். இதான் அடிப்படை. ரெண்டும் ஆனால் ஒன்று தான். ஆனால் அறநூல்கள் தான் நிறைய சொல்லி பலவாறு இனிமையாக சொல்லியிருப்பதாலே அம்மையார் என்ன செய்தாங்க, வழிபாடு செய்தாச்சு. 32 அறங்கள் நான் இங்கே செய்யப்போகிறேன் என்று தான் 32 அறங்கள் செய்கிறார்கள். அப்போ காஞ்சிபுரத்துக்கு போனீங்கன்னா ஏகம்பத்தை தரிசனம் செய்கின்ற பொழுது அது அருளியல் அறம். காமாட்சியை நீங்கள் போய் தரிசனம் செய்தால் அது உலகியல் அறத்தை அவங்க சொல்கிறாங்க. இரண்டையும் எடுத்து காட்டியிருக்கிறாங்க அம்மா இங்கே வந்து. அதில் ஒரு விஷயம், 32 அறங்கள் என்னென்னலாம் நிறைய சொல்லியிருக்கிறாங்க. காஞ்சி புராணத்தில் 32 அறங்களை அப்பா விளக்கியிருக்கிறாங்க. அதில் ஒன்று சொல்கிறேன். கிராமம் இருப்பதால் கிராமத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், மாடெல்லாம் மந்தைக்கு போகும். அந்த மந்தைக்கு போயிட்டு திரும்பி வர்றதுக்கு முன்னாலே அந்த மந்தையில் அதுக்கு பெயர் அந்த காலத்தில் குற்றின்னு பெயர். குற்றி என்று சொன்னால் ஒரு கருங்கல். அது வழவழப்பாக இருக்கக்கூடாது, அப்படியே சுரசுரப்பாக இருக்க பாருங்க. அப்படியே இயல்பாக இருக்கிற அந்த கல்லை 2 கல்லை இப்படி வச்சுருப்பாங்க. அது குற்றின்னு பெயர். இல்லை ஒன்றாக வச்சுருப்பாங்க, அது குற்றின்னு பெயர். சுமைதாங்கி வேறு. சுமைதாங்கி நமக்கு வைக்கிறது அது அழகாக வைப்பாங்க. இது அது சீராக இருக்கும். அது இல்லைங்க நம்ம ஊருக்குள்ளே இருக்கும். வெளியில் மந்தைக்குள்ளே போனீங்கன்னா இந்த மாதிரி சுரசுரப்பாக கல் இருக்கும். அது எதுக்குன்னு சொன்னால் பசுக்கு வந்து சுணப்பு எடுக்கும் இல்லையா, சொரிய வேண்டியதாக இருக்கும். அது யாரை சொரிஞ்சிக்கும். நாமே கூட முதுகு சொறி நம்ம காண்பிக்கிறோம். பசு என்ன பண்ணணும், மாடு என்ன பண்ணணும், எவ்வளோ அழகாக வைத்திருக்கிறார்கள். பசுவுக்கு ஒரு வாயுரை மாதிரி அங்கே பசு உராய்வதற்காக உறிஞ்சுதல் என்றால் உராய்தல் அர்த்தம். உறிஞ்சி தறி, அதுக்கு பெயர் உறிஞ்சுதல் என்றால் தேய்த்தல். உடம்பு சுனை எடுத்ததுன்னா அது போய் தேய்ச்சிக்குமா. 32 அறங்களில் அது ஒரு அறமாக சொல்லப்பட்டிருக்கிறது என்று பார்த்தால் எப்படியெல்லாம் தமிழர்கள் எண்ணியிருக்கிறார்கள். எங்கெல்லாம் உங்களால் செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்யலாம் என்றுதான் அருளியல் அறமும் உலகில் அறவுமாக இரண்டுமாக நாம் பார்க்கிறோம். சித்தாந்தம் படிக்கிற நமக்கு திருமந்திரம் நாம் சொல்லி வருகின்றோம். திருமந்திரத்தில் முதல் தந்திரம் முழுமையும் அறம். திருவள்ளுவர் என்ன சொன்னாரோ அதே அதிகாரம்தான். அங்கே என்னென்ன அதிகாரம் இருக்கிறதோ அந்த அதிகாரத்தை சொல்லிட்டு இன்னொன்று சொல்கிறார். அங்கேயாவது அறம் வலியுறுத்தல்ன்றார் திருவள்ளுவர். ஆனால் திருமலை என்ன சொல்கிறார், அறம் செய்வான் திறம், அறம் செய்யான் திறம் ரெண்டும் சொல்கிறார். நெகட்டிவாக சொல்கிறார், உடன்பாடு ஏர்மறை ரெண்டையும் சொல்கிறார். அறம் செய்தால் என்னென்ன பலன், அறம் செய்யவில்லை என்றால் என்ன தீமை என்று இரண்டையும் சொல்கிறார். எனவே முதல் தந்திரம் முழுமையும் நமக்கு அறமாக இருப்பதற்கு காரணம் என்ன என்றால், அறவழியிலே இருந்தால்தான் இந்த தவ வழிக்கு வர முடியும். அற உணர்ச்சி இல்லை என்று சொன்னால் கடவுள் உணர்ச்சி வராது என்பதால் தான் திருவள்ளுவர் கடவுள் வாழ்த்து பாடுகின்ற பொழுது அறநூல் தான் அது. அறநூல் அந்த கடவுள் வாழ்த்து முழுமை நீங்கள் பார்த்தீங்கன்னா அது அருளியல் தான். அந்த அருளியல் என்ன பண்ணுறார், அறவாழி அந்தணன் என்று ஒரு வார்த்தை சொல்கிறார். அப்புறம் இருள் சேர் இருளும் சேர் இல்லை பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் என்று சொல்கிறார். பொய்தீர் ஒழுக்க நெறி அறவாழி அந்தணன் என்று சொன்னால் பெருமான் அறவான் என்று சொன்னால் அறம் சொல்லுகின்றவன், அறத்தின் வழியை நடக்கின்றவன். அறத்தின் வழி நடக்கவில்லை என்றால் உங்களை தண்டிப்பான் என்ற அந்த கருத்தில் கடவுள் வாழ்த்திலையும் அறத்தை சொல்லியிருக்கிறார், வழிபாட்டின் சொல்லியிருப்பதால் தான் நம்முடைய சிவஞான அருள்நிலை அறக்கட்டளை திருமந்திரத்தில் முதல் மந்திரம் அறமாக இருந்ததாலே உலகில் அறத்தை சொல்ல வேண்டும் என்றும் வழிபாட்டுக்குரிய காரணத்தினாலே அருளிகளை சொல்ல வேண்டும் என்றும் இரண்டாக சொல்லியிருக்கிறார்கள். நான் இதை திருப்பலை, ஏன்னா இதில் சில விஷயங்களை சொல்ல வேண்டியதாக இருந்தது. இன்னும் ஒரு அரை மணி நேரம் இருந்தால் அதை சொல்லலாம். நேரமும் இல்லாததால் மீண்டும் ஏதாவது ஒரு வாய்ப்பு வருகின்ற பொழுது இதே தலைப்பிலே மீண்டும் சிந்திக்கலாம் என்று கூறி, அறவாழி அந்தணன் தாழ் சேர்ந்தார்கல்லால் பிற ஆடி நீந்தல் அறிதுன்னு சொன்னார். அறம்பொருள் இன்பம் சுவாமி சொன்னாங்க இல்லையா, இந்த அறம்பொருள் இன்பத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எது சார் விருப்பம்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நம்ம முதல்ல என்ன சொல்லுவோம், பொருள் தான் சொல்லுவோம். ஏன்னா பொருள் தான் முதல்ல தேவை. அது உண்மைதான், அதை தான் வச்சுருக்காங்க. பொருள் இருந்தாலும் கூட அந்த பொருள் அறவழியிலே வர வேண்டும். நாங்கள் சுவாமிகள் பொருள் எப்படி வேணாலும் வரலாம், அறவழியிலே வரணும் என்பதற்கால் தான் அறத்துக்கு பின்னாலே பொருள் வைத்தாங்க. அறவழியிலே வருகின்ற பொருளினால் வருகின்றது தான் இன்பம். அறத்தின் வழி இல்லாத பொருளினாலே வருகின்ற இன்பம் எல்லாம் இன்பம் அல்ல என்பதற்குத்தான் அறம் பொருள் இன்பம் என்ற மூன்றை வைத்து வள்ளுவர் சொல்கிறார், இந்த பொருள் இருந்தால், நடுவில் இருக்கிற பொருள் இருந்தால் ஒன்பொருள் காழ்ப்ப இயற்றியார்க்கு என்பொருள் ஏனை இரண்டும்னா இந்த அறமும் உங்களுக்கு வசப்படும் இன்பமும் வசப்படும் என்று பொருளுடைய சிறப்பையும் சொல்லி அது அறம் செய்தால்தான் உங்களுக்கு உண்மையான இன்பம் என்று சொல்லியிருக்கிறார்கள். சங்ககாலம் வரையில் அறம்பொருள் இன்பம், திருமறைக்காலம் வந்த பின்னால் தான் அறம்பொருள் இன்பம் வீடு என்று நான்காவதாக வீடு என்பதை நமக்கு சொல்லியிருக்கிறார்கள். அறம்பொருள் இன்பம் வீடு மொழிந்த வாயான்
மே முதுகுன்றே என்று ஞானசம்பந்தர் பாடுகிறார். எனவே அறம்பொருள் இன்பம் என்று வரையில் நமக்கு உலகியல், வீடு என்பது அருளியல். அதனால் நான்கையும் நூல் சொல்ல வேண்டும். அறம் பொருள் இன்பம் வீடு அடைதல் நூற்பயனி என்று சொன்னதுனால இந்த நான்கையும் சொல்லணும். ஆனால் இன்றைக்கு நம்முடைய தலைப்பு என்ன செய்தார் ஞானம்? உலகியல் அறம் என்று. அறம் பொருள் இன்பம் என்பது உலகியல் அறம், வீடு என்பது அருளியல் அறம் என்று இரண்டாக பிரித்து கொள்ள வேண்டும் என்று தான் இந்த தலைப்பை அவர்கள் தந்திருக்கிறார்கள். அதில் ஏதோ ஓரளவு நாம் சிந்தித்ததாக எண்ணி இருந்து கேட்ட பெருமக்களை அவங்களுக்கு எல்லாம் இந்த நேரத்தில் நன்றி கூறி, அருமையான இந்த வாய்ப்பை தந்த நம்முடைய ஞானமையா அவர்களுக்கு நான் நன்றி கூறி அமைகின்றேன்.